வணக்கம் நேயர்களே. இன்று ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தைரியம் மற்றும் நிலத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவானுக்கு உகந்த இந்த நன்னாளில் உங்கள் ராசிக்கு என்னென்ன அதிரடியான மாற்றங்கள் காத்திருக்கின்றன என்பதை விரிவாக பார்க்கலாம். முதலில் இன்றைய பஞ்சாங்கம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. உங்களுக்கான திதி இன்று திருதியை திதி நிலவுகிறது. இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் கந்த சஷ்டி கவசம் வாசிப்பதும் உங்கள் வாழ்வில் இருக்கும் கடன் சிக்கல்கள் மற்றும் எதிரி பயத்தை போக்கி வெற்றியை தரும். 12 ராசிகளுக்கான விரிவான பலன்களை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேசராசியை பொறுத்தவரை உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு உகந்த நாள் என்பதால் இன்று நீங்கள் மிகுந்த சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை நிலம் அல்லது வீடு தொடர்பான சொத்து விவகாரங்களில் நல்ல லாபம் கிடைக்கும். வேலையை பொறுத்தவரை புதிய தொழில் முயற்சிகள் கைகூடும். குடும்பத்தை பொறுத்தவரை சகோதர சகோதரிகளுக்கு உறுதுணையாக உங்களுக்கு இன்று இருப்பார்கள். உங்களுக்கான பரிகாரம் முருகனுக்கு செவ்வரி மாலை சாற்றி வழிபடவும். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்தவரை பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் இன்று. பேச்சில் நிதானம் தேவை. பொருளாதாரத்தை பொறுத்தவரை வரவை விட செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கலாம். வேலையை பொறுத்தவரை வெளிநாட்டு நிறுவனங்களுடன் பணிபுரிபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சற்று அக்கறை காட்டுவது நல்லது. உங்களுக்கான பரிகாரம் மகாலட்சுமிக்கு மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்யவும். அடுத்ததாக மிதுனராசி. மிதுனராசியை பொறுத்தவரை லாபகரமான நாள் உங்களுக்கு இன்று. தொட்டதெல்லாம் துலங்கும் நாள் இன்று. பொருளாதாரத்தை பொறுத்தவரை பங்குச்சந்தை மற்றும் முதலீடுகளில் நல்ல வருமானம் கிடைக்கும். வேலையை பொறுத்தவரை வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் சுப செய்திகள் வந்து சேரும். உங்களுக்கான பரிகாரம் விநாயகருக்கு தோப்புக்கரணம் போட்டு தீபம் ஏற்றவும். அடுத்ததாக கடகராசி. கடகராசியை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை வங்கிச் சேமிப்பு உயரும். பழைய கடன்களை திருப்பிச் செலுத்துவீர்கள். வேலையை பொறுத்தவரை அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் மங்களகரமான காரியங்கள் நடக்கும். உங்களுக்கான பரிகாரம் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடவும். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு யோகமான நாள். உங்கள் லட்சியங்கள் கைகூடத் தொடங்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை தந்தையின் மூலம் நிதி உதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. வேலையை பொறுத்தவரை ஆன்மீகம் மற்றும் கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு பொற்காலம். குடும்பத்தை பொறுத்தவரை உறவினர்களிடையே இருந்த கசப்புக்கள் நீங்கி சுமூகமான சூழல் நிலவும். உங்களுக்கான பரிகாரம் சூரியனுக்கு ஆதித்ய ஹிருதயம் சொல்லி வழிபடவும். அடுத்ததாக கன்னிராசி. இன்று நீங்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பாராத செலவுகள் வரலாம். வாகனப் பயணங்களில் எச்சரிக்கை தேவை. வேலையை பொறுத்தவரை வேலையில் சிறு தடைகள் வந்து நீங்கும். பிறர் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். உங்களுக்கான பரிகாரம் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடவும். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்தவரை கலகலப்பான நாள் உங்களுக்கு இன்று. புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். வேலையை பொறுத்தவரை கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். புகழ் பெருகும்.
குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்களுக்கான பரிகாரம் ஸ்ரீ ரங்கநாதரை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களே, வெற்றியை தரும் நாள். உங்கள் எதிர்ப்புக்கள் யாவும் தவிடுபடியாகும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை திடீர் பணவரவு உண்டாகும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். வேலையை பொறுத்தவரை உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தை பொறுத்தவரை பூர்வீக சொத்து விவகாரங்களில் அனுகூலமான முடிவு கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம் அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடவும். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாள். மனதிற்கு பிடித்தமான காரியங்களை செய்வீர்கள். பொருளாதாரத்தை பொறுத்தவரை பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்வீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வேலையை பொறுத்தவரை புதிய படைப்புகள் உருவாக்குவீர்கள். சுயதொழில் செய்பவர்களுக்கு லாபம் கூடும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் அமைதி நிலவும். குழந்தைகளால் பெருமையடைவீர்கள். உங்களுக்கான பரிகாரம் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் துணி சாற்றி வழிபாடு செய்யவும். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசியை பொறுத்தவரை சவால்களை சந்திக்கும் நாள். எதிலும் நிதானம் காப்பது நல்லது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். வேலையை பொறுத்தவரை உத்தியோகத்தில் வேலைப்பளு கூடும். கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை தாயாரின் உடல் நலத்தில் அக்கறை தேவை. உறவினர்களுடன் அனுசரித்து செல்லவும். உங்களுக்கான பரிகாரம் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடும். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசியை பொறுத்தவரை தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். உங்கள் ஆற்றல் இன்று வெளிப்படும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை வருமானம் திருப்திகரமாக இருக்கும். இளைய சகோதரர்களால் நன்மை உண்டு. வேலையை பொறுத்தவரை குறுகிய கால பயணங்கள் மூலம் தொழில் லாபம் கிடைக்கும். தகவல் தொடர்பு மேன்மை பெறும். குடும்பத்தை பொறுத்தவரை அண்டை வீட்டாருடன் சுமூகமான உறவு நிலவும். உங்களுக்கான பரிகாரம் காலபைரவருக்கு தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடவும். அடுத்ததாக மீனராசி. மீனராசியை பொறுத்தவரை செல்வாக்கு உயரும் நாள். வாக்குவன்மை பளிச்சிடும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை வங்கி இருப்பு கூடும். கைக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். வேலையை பொறுத்தவரை உத்தியோகத்தில் கௌரவம் உயரும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். உங்களுக்கான பரிகாரம் துளசி மாடத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யவும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் செவ்வாய் பகவானின் அருளால் தடையற்ற வெற்றிகளை தரட்டும். செவ்வாய்க்கிழமை என்பதால் துவரை தானம் செய்வது அல்லது ஏழைகளுக்கு உணவளிப்பது உங்கள் தோஷங்களை நீக்கி சுபிட்சத்தை நிலைக்கச் செய்யும். உங்கள் ராசியை கமெண்ட் செய்யுங்கள். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.